அமெரிக்க நீதித்துறை அண்மையில் வெளியிட்ட எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் சர்வதேச அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வரும் நிலையில் மைக்ரோசாஃப்ட் இணை நிறுவனர் பில் கேட்ஸ் இது குறித்து தனது மௌனத்தை கலைத்துள்ளார். தனது அறக்கட்டளை ஊழியர்களுடனான டவுன்ஹால் கூட்டத்தில் பேசிய அவர், தண்டனை பெற்ற பாலியல் குற்றவாளி ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடனான கடந்த கால உறவுகள் குறித்து பல அதிர்ச்சிகரமான உண்மைகளை பகிர்ந்துள்ளார். ஊழியர்கள் மத்தியில் உரையாடிய பில் கேட்ஸ், நீண்ட நாட்களாக நிலவி வந்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஒரு முக்கிய தகவலை உறுதிப்படுத்தினார். மெலிண்டா பிரென்ச் கேட்ஸ் உடனான திருமண வாழ்க்கையில் இருந்தபோதே இரு ரஷ்ய பெண்களுடன் தமக்கு நெருக்கமான தொடர்பு இருந்ததை அவர் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டார். அவர்களில் ஒருவர் சதுரங்க போட்டிகளின் மூலம் அறிமுகமான மிலா ஆண்டோனோவா என்ற வீராங்கனை என்றும், மற்றொருவர் தொழில்முறை ரீதியாக தான் சந்தித்த அணுசக்தி இயற்பியலாளர் என்றும் அவர் அடையாளம் காட்டினார். இந்த உறவுகளை பயன்படுத்தி எப்ஸ்டீன் தன்னை மிரட்ட முயன்றதை அவர் மறைமுகமாக சுட்டிக்காட்டினார். எப்ஸ்டீன் 2008ஆம் ஆண்டிலேயே பாலியல் குற்றங்களுக்காக தண்டிக்கப்பட்டவர் என்பது தெரிந்தும் அவருடன் நட்பை தொடர்ந்தது ஒரு மிகப்பெரிய வரலாற்று தவறு என்று பில் கேட்ஸ் வருத்தம் தெரிவித்தார். தனது அறக்கட்டளை அதிகாரிகளை அவருடன் சந்திப்புகளில் ஈடுபடுத்தியது அறக்கட்டளையின் மதிப்புகளுக்கு எதிரானது என்றும், இதற்காக தான் மன்னிப்பு கோருவதாகவும் அவர் கூறினார். அதே சமயம் தான் எவ்வித சட்டவிரோத செயல்களையும் செய்யவில்லை என்றும், அத்தகைய செயல்கள் நடப்பதையும் தான் பார்க்கவில்லை என்றும் கேட்ஸ் திட்டவட்டமாக தெரிவித்தார். குறிப்பாக எப்ஸ்டீனால் பாதிக்கப்பட்ட பெண்களுடன் தான் ஒருபோதும் நேரத்தை செலவிடவில்லை என்பதை அவர் உறுதிப்படுத்தினார். சமீபத்திய ஆவணங்களில் முகம் மறைக்கப்பட்ட நிலையில் இருக்கும் பெண்களுடனான புகைப்படங்கள் குறித்து விளக்கம் அளித்த அவர், அவை எப்ஸ்டீனின் உதவியாளர்கள் மட்டுமே என்றும், எப்ஸ்டீன் கேட்டுக்கொண்டதாலேயே அந்த புகைப்படங்கள் எடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். 2014 வரை எப்ஸ்டீனுடன் தனி விமானத்தில் பயணித்ததையும், வாஷிங்டன், நியூயார்க் மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகளில் அவரை சந்தித்ததையும் ஒப்புக்கொண்ட கேட்ஸ், அதே சமயம் எப்ஸ்டீனின் தனித்தீவிற்கு தான் ஒருபோதும் சென்றதில்லை என்பதையும், எப்ஸ்டீனின் சொத்துக்களில் ஒருபோதும் தங்கியதில்லை என்பதையும் தெளிவுபடுத்தினார். தனது முன்னாள் மனைவி மெலிண்டா ஆரம்பத்திலிருந்தே இந்த நட்பு குறித்து எச்சரித்து வந்ததையும், அவரது கணிப்பு சரியாக இருந்ததையும் அவர் நினைவு கூர்ந்தார். எப்ஸ்டீன் போன்ற ஒரு நபர் தனது நற்பெயரை மெருகேற்றிக் கொள்ள தனது நட்பு ஒரு கருவியாக அமைந்துவிட்டதை வருத்தத்துடன் ஒப்புக்கொண்ட பில் கேட்ஸ், இதன் மூலம் நிலவி வந்த நீண்டகால ஊகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முயன்றுள்ளார்.